I pray that everyone who hears and understands will be able to know that your plan and purpose in each of our lives, Father. We surrender this time into your precious hands. May your Spirit take complete control. And may you speak, Father. In Yahushua HaMashiach, we pray with thanksgiving. Amen. Hallelujah. Hallelujah. Praise Yahuwah. Praise Yahuwah. Greetings in the name of Yahushua HaMashiach. யாகுஷுவ மசியா நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்கள். Today, actually, we just came today because we got an opportunity to come. இன்றைக்கு வருவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததனாலே நாங்கள் வந்தோம். And in my heart, I felt that Pastor may ask, or Pastor will ask, does anyone share if you have anything to share? என்னுடைய இருதயத்துல நான் நினைத்தேன், கண்டிப்பாக பாஸ்டர் யாராவது வசனம் ஷேர் பண்றீங்களான்னு கேட்பாரு. அதனால நான் கொஞ்சம் ஆயத்தத்தோட தான் வந்தேன். இந்த செய்தி என்னுடைய இருதயத்தில் இருந்தது, உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக. நாம் எல்லாருமே யாகோவுடைய வழியிலே நடப்பதற்காக நாம் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அவரை பிரியப்படுத்துவதற்கு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அவைகளை நாம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப யாகுவா அவருடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு சந்தர்ப்பங்களை தருகிறார். எப்பொழுதெல்லாம் வேத வாக்கியம் நமக்கு திறந்து கொடுக்கப்படுகிறதோ அப்பொழுது நாம் ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். நாம் அதை புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் யாகோவுடைய சித்தத்திற்கு ஒரு அடி நாம் நெருங்கி போகிறோம். ஹல்லேலூயா. நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். நாம் அவருடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறோம். அவருடைய சித்தத்தை செய்வதற்காக நாம் எல்லா முயற்சிகளையும் செய்கிறோம். கடந்த நாட்களிலே 7 நாட்கள் தேவன் எப்படியாக இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்கிற விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். நாம் 7ஆம் நாளை முடித்து வந்திருக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமானால், Genesis chapter 2 verse 4. This is the history of the heavens and the earth when they were created. Genesis chapter 2 verse 3. Genesis chapter 2 verse 3. Then Elohim blessed the 7th day and sanctified it, because in it he rested from all his work which Elohim had created and made. Amen. Amen. So we know that Yahuwah created the 7th day for his own people so that we can rest on that day. தேவன் 7ஆம் நாளை அவருடைய பிள்ளைகளுக்காக அதை உருவாக்கினார். அதிலே அவருடைய பிள்ளைகள் இளைப்பாற வேண்டும் என்பது அவருடைய சித்தம். சோ இந்த 7ஆம் நாளை தேவன் உருவாக்கினார் என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள் என்று நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒன்று நடந்தது என்பதை நாம் அறிவோம். நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் இதை தியானித்துக் கொண்டிருந்தோம்.
அவர் செய்த எல்லா கிரியைகளையுமே 7 நாளில் அவர் செய்து முடித்தாரா? So we need to consider that. நாம் அதை குறித்து தியானிக்க வேண்டும். Because in Yahuwah, according to Yahuwah, one day is 1,000 years. யாகோவாவை பொறுத்தவரையில் ஒரு நாள் என்பது மனிதர்களுக்கு 1000 வருஷம். Hallelujah. So if he created one, and each day he created, we do not know the time that he took to create everything. So ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரியை அவர் செய்தார் என்று சொன்னால் ஒவ்வொரு கிரியைக்கும் அவர் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டார் என்று நமக்கு தெரியாது. It is not that Yahuwah had difficulty in taking so many years to create. யாகோவா அந்த அவ்வளவு வருஷங்கள் எடுத்ததற்கு காரணம் அவர் மிகவும் கஷ்டத்தோடு அதை செய்தார் என்று அல்ல. Because Yahuwah's ways are not according to what we think. யாகோவாவுடைய வழிகள் நாம் நினைப்பது போல் அல்ல. Because I think it says in Isaiah 55 verse 6 or 8, his thoughts are not our thoughts are not his thoughts. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. ஐசாயா 55:8. Isaiah chapter 55 verse 8. For my thoughts are not your thoughts, nor are your ways my ways, says Yahuwah. Hallelujah. Amen. So we know that the way we think is not what Yahuwah is. That is not the way Yahuwah does or conducts himself. நாம் நினைக்கிற வழியிலே யாகோவா எதையும் செய்வதில்லை. Sometimes we misunderstand and we say this is how Yahuwah is doing and he should do, and we put him in our box and we believe that. நாம் சில சமயங்களிலே நம்முடைய சொந்த நினைவுகளாலே யாகோவா இப்படித்தான் செய்வார் என்று நினைத்து யாகோவாவை ஒரு சிறிய பெட்டிக்குள் நாம் அடைத்து விடுகிறோம். And we believe that, and if it doesn't happen that way, we think, oh, why is it? This is what the word says. Why didn't it happen in that time? நாம் அப்படி செய்துவிட்டு அந்த குறித்த காலத்துக்குள் அது நடக்கவில்லை என்று சொன்னால் ஏன் நடக்கவில்லை, இதைத்தானே அவர் சொல்லி இருக்கிறார் என்று நாம் குழம்பி போகிறோம். Hallelujah. So scripture is given to us through the Spirit of Yahuwah to help us understand Yahuwah's ways. வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் நாம் இப்படித்தான் யாகோவுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று. So what I would like us to understand is, what is the seventh day? அப்ப நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டியது 7ஆம் நாள் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. So we are going to understand, is seventh day or Saturday or Friday night to Saturday night? 7ஆம் நாள் என்பது வெறுமனே சனிக்கிழமை மட்டுமா அல்லது வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரைக்குமா? Or we should say sixth day, sixth evening to seventh evening. That's the short. 6வது சாயங்காலத்திலிருந்து 7ஆம் சாயங்காலம் வரைக்குமா என்று நாம் பார்க்க வேண்டும். Hallelujah. Hallelujah. This is how we have understood, right? இப்படித்தான் நாம் இதை புரிந்து கொண்டிருக்கிறோம். That Shabbat is this day, so we have to do this and this and this. And once the Shabbat is over, we continue to do our own things. அப்போ ஓய்வு நாள் என்றால் இதுதான், இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் அதை ஆசரித்து விட்டு அதற்கு பிறகு நம் சொந்த வேலைகளை செய்யலாம் என்று நாம் நினைக்கிறோம். Am I right in thinking that you all think that? நீங்கள் எல்லாம் இப்படித்தான் நினைக்கிறீர்கள் என்று நான் நினைப்பது சரிதானா? Okay. Today we are going to see what is the seventh day. Hallelujah. இன்றைக்கு 7ஆம் நாள் என்றால் என்ன என்று நாம் வார்த்தையிலிருந்து பார்க்க போகிறோம். Let's go to Hebrews chapter 4. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் From Hebrews chapter 4, 1 to 11, it tells us all the details and the understanding of what is Shabbat. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த ஓய்வு நாள் என்றால் என்ன என்பதை அவர் அங்கே விளக்குகிறார். When we read in first we read in family. Okay. Full 11 verses. Only one. Only one. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க
உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். So we need to be very careful, and it says that therefore let us be terrified of the possibility that even though the promise of entering this rest remains, any one of you might be judged to have fallen short of it. So here it is talking about that we need to be so careful and alert. Should we be fall short of entering Yahuwah's rest? நாம் இதை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் சில சமயங்களிலே அதற்குள் பிரவேசிக்க நாம் முடியாமல் போய்விடுகிறது. What is the meaning of Shabbat? ஷபாத், அதாவது ஷபாத் என்றால் என்ன? ரெஸ்ட். Shabbat is rest. ஷபாத்னா ஓய்வு. So we rest. So that day we can sleep, right? சோ அந்த நாளிலே நாம் தூங்கலாம். We can eat and sleep and rest because he says 6 days you work hard, 7th day you can rest. சோ 6 நாள் நீங்கள் வேலை செய்து 7ஆம் நாளிலே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று சொல்லுகிறது. Hallelujah. ஹalleluya. This is how we started to believe, and when we came into the name, in the truth in the name of Yahuwah, some of us had some very different understanding. இப்படித்தான் இந்த நாமம் என்கிற சத்தியத்திற்குள் புதிதாக நாங்கள் வந்த பொழுது இந்த ஓய்வு நாளை குறித்து இப்படி விதமான புரிந்து கொள்ளுதல் எங்களுக்கு இருந்தது. But slowly and surely, Yahuwah, through his God Yeshua, was opening our understanding to us. மெதுவாக தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த புரிந்து கொள்ளுதலை எங்களுக்குள் திறந்தார். ஹalleluya. He is still doing it for all of us. He is opening our understanding slowly, and he is making us to be formed in his image. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்து அதிலே நாம் ஒரு உண்மையான சீர்திருத்தத்தை கொண்டு வருவதற்கு அவர் உதவி செய்கிறார். Hallelujah. He is forming us. That's what Isaiah 43 verse 7 says. He formed us. He's created us. He's forming us through the understanding of the word. So we are getting formed from within. அவர் நம்மை வார்த்தையின்படியே அதனுடைய புரிந்து கொள்ளுதலை தந்து நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹalleluya. He's forming us. அப்படித்தான் நம்மை அவர் உருவாக்குகிறார். When we were born again and we accepted the salvation in the name of Yeshua Mashiach, we were born again. நாம் அங்கே யாகுஷோ மசீகா நாமத்தினாலே விசுவாசித்த பொழுது, விசுவாசித்து ரட்சிப்பை பெற்ற பொழுது அவருக்குள் நாம் அப்பொழுது புதிதாக பிறந்தோம். Like a baby, the baby is born, but we don't just say, okay, let the baby be correct. We have to make the baby grow, and so the mother or the father to feed the child, so the baby is growing. அந்த குழந்தை பிறந்தவுடனே எல்லாம் முடிந்தது என்று நாம் நினைக்காதபடிக்கு அந்த தாயின் தகப்பன் அந்த குழந்தை வளரும்படியாக அதற்கு தேவையானவைகளை கொடுக்கிறார்கள். The very moment we start understanding we need Yahuwah, we are formed. We are getting conceived. எப்பொழுது யாகுவாவை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தோமோ அப்பொழுது நாம் ஒரு குழந்தையாக அங்கு உருவானோம். Hallelujah. We are born again. அதற்கு பின்பு நாம் மறுபடியும் பிறந்தோம். When we are born, Yahuwah feeds us with his word. நாம் பிறந்த பிறகு அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை போஷிப்பிக்கிறார். I think it's given in 1 Peter chapter 2, verse 2. 1 Peter chapter 2, verse 2. First Peter chapter 2 verse 2. As newborn babes, desire the pure milk of the word that you may grow thereby. Amen. ஆமென். Hallelujah. So the word, as we begin to read the word, hear the word, understand the message, we are getting formed in the image and likeness of God. நாம் வார்த்தைகளை கேட்க 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 நாம் அதை கேட்டு அதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த குழந்தையாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So we are beginning to understand that this is the scripture
நாம் இந்த ஓய்வு நாள் என்று சொல்வது இப்படியாக வசனத்தின் வழியாக பார்க்கும் பொழுது இது ஒரே ஒரு நாள் அந்த ஓய்வு நாள் என்பது அல்ல. உண்மையான ஓய்வு நாள் என்றால் என்ன என்று நாம் பார்க்கலாம். சபாத் என்பதனுடைய அர்த்தம் ஓய்வு என்பது. அப்ப ஓய்வு என்றால் என்ன? Hebrews chapter 4 verses 2 and 3. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். யாகுஷுவா மசீயாவின் இந்த சுவிசேஷத்தை தேவன், யாகோவாகிய தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த போது அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருந்ததான யூதர்கள் இந்த செய்தியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை புறக்கணித்து விட்டார்கள், அதை விசுவாசிக்கவில்லை. அப்போ இளைப்பாறுதல் என்பதனுடைய பொருள் இருந்து விசுவாசம் என்பது. ஹல்லேலூயா. நாம் விசுவாசிக்கக்கூடியதான அந்த வார்த்தை நமக்குள் வரும் பொழுது நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் சில சமயங்களில் வசனத்தை கேட்கும் பொழுது இதை செய்யுங்கள் அல்லது இதை செய்யக்கூடாது என்று சொல்லும்போது மிகவும் எளிதாக இருக்கிறது. அவர்கள் கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் அவர்கள் கீழ்ப்படித்தார்கள். அது அவருடைய மனதில் இருந்து அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் இருதயத்திலிருந்து அதை செய்யவில்லை. நாம் இருதயத்திலிருந்து இவைகளை செய்வோமானால் நாம் ஓய்வு நாளுக்குள் பிரவேசிக்கிறோம். ஏன்னா விசுவாசம் என்பது நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது, அது அறிவிலிருந்து வருவதல்ல. ஆமென். அவர்கள் தங்களுடைய அறிவில் இருந்து நியாயப்பிரமாணத்தின்படி அதை செய்தபடியினாலே அவர்கள் அதற்குள் பிரவேசிக்க முடியாமல் போனது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் அந்த வார்த்தையை கேட்டு அதை விசுவாசித்து அதற்குள் நடப்பதனாலே நாம் அதற்குள் பிரவேசிக்கிறோம். ஹல்லேலூயா. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஹல்லேலூயா. யோசுவாவை குறித்து நாம் பழைய ஏற்பாட்டிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் ஜனங்களை அழைத்து சென்றார். எல்லா இஸ்ரவேலர்களும் நினைத்தார்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நாம் பிரவேசித்து விட்டோம், இப்பொழுது எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள்.
யாகுஷுவா அதாவது ஜோஷுவா நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்து இருந்தால் தேவன் ஏன் இன்னொரு நாளை குறித்து பேசுகிறார்? ஹalleluya. So இதனுடைய பொருள் என்னவென்றால் ஒரு ஆழமான ஒரு செய்தி இதற்குள் இருக்கிறது. அது இளைப்பாறும் காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஹalleluya. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஹalleluya. இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு ஓய்வு நாள் இருக்கிறது. ஆமென். நாம் உண்மையிலே இளைப்பாறுகிறோமா? அந்த ஓய்வு எங்கிருந்து வருகிறது? இளைப்பாறுதல் எங்கிருந்து வருகிறது? ஹல்லேலூயா. அது எங்கிருந்து வருகிறது? நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிறது. அந்த நாம் கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் தான் நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஹல்லேலூயா. அவருடைய வேலை என்பது அந்த கிரியைகளை நடப்பிப்பது. அந்த தன்னுடைய வேலை என்று சொல்லி அவர் சொல்லும் போது அது கிரியைகள் என்று சொல்லுகிறார். அவருடைய கிரியைகள் என்னவாக இருந்தது? கிரியைகள் என்றால் என்ன? கிரியைகள் என்றால் என்ன? நாம் ஒரு கிரியையும் செய்யாமல் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் கூட நாம் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய மனம் அங்கு ஓய்ந்திருப்பதில்லை. அது எதையாகிலும் சிந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஆறு மணி வரைக்கும் நாம் காத்து கொண்டு இருப்போம். அதற்கு பிறகு நாம் இப்பொழுது அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்து வெளியே வந்துவிட்டால் நமக்கு பிரியமானதை செய்யலாம். நாம் அப்படித்தான் நினைக்கிறோம். உண்மையான கிரியை என்ன என்று சொன்னால் யாகுவாவுடைய வேலையை செய்து அதில் இருந்து கிடைக்கிற ஒரு இளைப்பாறுதல். நான் கடினமாக வேலை செய்தாலும் கூட என் இருதயத்தில் அந்த விசுவாசம் வந்தால்தான், எனக்காக தேவன் கிரியை செய்கிறார் என்கிற விசுவாசம் வந்தால் அந்த இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது. நம்மில் சிலர் ஓய்வு நாளில் கூட வேலை செய்வதுண்டு. நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுடைய இருதயம் தொடர்ந்து யாகோவோடு தொடர்புலே இருப்பதனால நீங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள் தான் இருக்கிறீர்கள். ஆமென். இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான்.
Hallelujah. Hallelujah. So this verse means a lot to us because it's in the name of Yahweh. Many revelations have come through, and this is the one of the main revelations that opened our understanding about Yahweh and Yahshua. இந்த ஒரு வசனம் தான் மிகவும் முக்கியமான ஒரு வசனமாக இருக்கிறது. இதை நாம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் யாகுவாவை பற்றியும் யாகுஷுவாவை பற்றியும் இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்பட்டது. Amen. So we have Yahweh opened the understanding through the seventh angel. ஏழாவது தூதன் வழியாகத்தான் இந்த புரிந்து கொள்ளுதலை, இந்த அறிவை தேவன் நமக்கு கொடுத்தார். We know we are in the period of the sounding of the shofar of the seventh angel. இந்த ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். So we are in the seventh period. ஏழாம் காலத்திற்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So seventh day Yahweh rested means we are in the period of Shabbat. ஏழாம் நாளிலே யாகுவா ஓய்ந்திருந்தார் என்று சொன்னால் நாம் இப்பொழுது அந்த ஓய்வின் நாட்களிலே இருக்கிறோம். Hallelujah. We are in Shabbat every day. நாம் ஒவ்வொரு நாளுமே தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறோம். ஆமென். It's not just from 6 to 7 ஆறாம் நாள் சாயங்காலத்திலிருந்து ஏழாம் நாள் சாயங்காலம் வரை என்பது இல்லை. It is every day from the time the mystery was opened to us individually. இந்த ரகசியம் தனிப்பட்டு ஒவ்வொருவருக்கும் எப்பொழுது வெளிப்பட்டதோ அந்த நாளில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் இளைப்பாறுதலுக்குள் தான் இருக்கிறோம். So each one of us was in a different time, but from that time onwards, we have entered the seventh. We are in the period of the seventh day. நாம் அந்த ஏழாம் காலம் என்று சொல்லக்கூடியதான அந்த காலத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆமென். It is not just one day, beloved. அது இளைப்பாறுதல் என்று சொல்வது ஒரு நாள், ஓய்வு நாள் என்று சொல்வது ஒரு நாள் அல்ல. It is every day. There is all the days that we are living in. We do not know when the seventh day is going to be completed, but we are in the period of seventh day. இந்த உண்மையான அந்த ஏழாம் நாள் என்பது என்றைக்கு முடிவடையும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் விசுவாசத்தினாலே ஏற்கனவே அந்த நாளுக்குள்ளாகவே இருக்கிறோம். ஆமென். So we should not think, I went to Shabbat worship, I finished the worship, I finished Shabbat, and I relax. நாம் ஓய்வு நாள் ஆராதனைக்கு போனோம், ஆராதனை முடித்தோம், அப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி நாம் அதை அப்படியே தள்ளிவிடக்கூடாது. Sunday onwards, I live how I want. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து எனக்கு விருப்பம் போல நான் வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்வது அல்ல. ஆமென். நீங்கள் அப்படி செய்கிறீர்களா? Because our mind, our heart must be in Shabbat. நம்முடைய இருதயமும் நம்முடைய மனமும் அந்த ஓய்வு நாளுக்குள்ளாக இளைப்பாறுதலுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஹalleluya. We have to remain in rest, and remain in rest means I have to have faith. நான் அந்த எல்லா நாட்களிலும் ஓய்விலே இருப்பேன் என்று சொன்னால் அதன் பொருள் நான் எல்லா நாளிலும் விசுவாசத்தில் இருப்பேன் என்பதே. What I want to say is faith to get a good job, faith to get a good school, faith to get a good salary, faith to be married, faith to have children, faith to have something, etc., etc. Is that the kind of faith we need to have? நாம் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக, நம்முடைய போஜனங்களுக்காக, மற்ற காரியங்களுக்காக விசுவாசிக்கிற விசுவாசம் தான் உண்மையான விசுவாசமா? Is that the faith? Many people misunderstand. Faith means when I pray, I got what I want. அநேகர் எப்படி புரிகிறார்கள் என்று சொன்னால், நான் ஜெபித்தேன், எனக்கு அது கிடைத்தது, அதுதான் என்னுடைய விசுவாசம் என்று நினைக்கிறார்கள். Sometimes we don't get it. சில சமயங்களில் அவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. So I don't have faith. அப்படியானால் எனக்கு விசுவாசம் இல்லையா? So faith is a confession and dedicating of my life to
அந்த விசுவாசம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக யெகோவாவுக்காக ஒப்பு கொடுப்பது. Therefore, I begin to do according to the will of your God. அப்பொழுது யெகோவாவுடைய சித்தத்தின்படி செய்யும்படி என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். According to the word of your God is our instruction. அந்த யெகோவாவுடைய வார்த்தை தான் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள். Hallelujah. So in every manner, in every aspect of life, I need to find out, am I in line with the word of your God? சோ நான் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் வார்த்தையோடு இணைந்து இருக்கிறேனா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். We need to look into our own life. I Na- cannot look into yours, yours cannot look into mine. We need to look and say, is that the kind of faith I have? நீங்கள் என்னையும் நான் உங்களையும் பார்க்க முடியாது. நாம் நம்மை தாமே சோதித்து பார்க்க வேண்டும். நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? So if we are in constant, like there's a story about Nehemiah. If you read, I cannot know, maybe 8 verse chapter 8, let's not go there. But Nehemiah, when he was building the wall, நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் போது he had a lot of opposition coming, அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் கடந்து வந்தது. and the people who are helping him to build the wall, அவருக்கு அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு உதவி செய்த ஜனங்கள் அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள். they were mocked. அவர்கள் பரிகாசம் பண்ணப்பட்டார்கள். But Nehemiah, what he said was, you build the wall with the instrument in your hand, with a tool in your hand, and a Sword. sword in your hand. நீங்கள் ஒரு கையிலே அந்த கட்டடம் கட்டும் கருவியையும் இன்னொரு கையிலே வாளையும் பிடித்துக் கொண்டு இந்த அலங்கத்தை கட்டுங்கள் என்று சொன்னார். You know what that means? அதனுடைய பொருள் என்ன? I continue to do my daily work. நான் என்னுடைய வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். Also have the word in my heart. அதே நேரத்தில் வார்த்தையும் என்னோடு கூட வைத்திருப்பேன். And in this way, I will walk hand in hand with the word. இந்த வழியில நான் தேவனோடு கூட கையோடு கை கோர்த்து நான் நடந்து கொண்டிருப்பேன். Hallelujah. ஆமென். And Nehemiah, what he used to do while he was talking to people, at the same time he was communicating with God. நெகேமியா என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜனங்களோடு பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அவர் தேவனோடும் தொடர்பில் இருந்து கொண்டே இருந்தார். Hallelujah. ஆமென். He was in Shabbat. அவர் ஓய்விலே இருந்தார். All the king's servants of Elohim, very priests, they did their lives, but they were in communication with Yahweh and lived according to His word. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வார்த்தையை கொண்டு வரும் பொழுதும் அல்லது மற்ற நேரங்களிலும் அவர் வார்த்தையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. ஆமென். That is living in Shabbat. அது ஓய்வு நாளுக்கு, அதாவது இளைப்பாறுதலுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமாகிறது. Hallelujah. ஹalleluya. So I just want to encourage all of us நான் உங்கள் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். that we are people, we are Elohim's people. நாம் தேவனுடைய ஜனங்கள். And Elohim's people enter this rest. தேவனுடைய ஜனங்கள் அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். Especially when we are in the time, in the period of the 7th shofar. அந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாம் அதற்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம். We are all living in that realm. நாம் அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are not going to separate the days நாம் நாட்களை பிரித்து பார்க்க போவதில்லை. because I don't want to go because that's late, but I need to finish within time. But in Revelation chapter 22 says, the light is among us. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அது சொல்லும்போது இப்பொழுது அந்த வெளிச்சம் நமக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லுகிறது. We need to maintain that light among us. நம்மோடு கூட அந்த வெளிச்சம் இருக்கும்படியாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதை. Hallelujah. ஆமென். We have to have that light because in Matthew 5:16 it says, let your light so shine before men that they may see your good works and praise the Father in heaven. மத்தேயு 5:16 சொல்லும் பொழுது இந்த மக்களுக்கு முன்பாக உங்கள் வெளிச்சம் இவ்விதமாக பிரவேசிக்க கடவுது, அதன் மூலமாக மனிதர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை துதிப்பார்கள் என்று சொல்லு. அப்ப அங்கே வெளிச்சம் இருக்கிறது.
இப்போ வெளிச்சம் எங்கே இருக்கிறது? So we have to reflect His light. நாம் அவருடைய வெளிச்சத்தை வெளியே காட்ட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். If I reflect His light, நான் என் வெளிச்சத்தை வெளியே பிரகாசிக்க செய்தால் people will see the light அவர்கள் அந்த வெளிச்சத்தை பெற்றுக் கொள்வார்கள். and they praise the Father in heaven. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை துதிப்பார்கள். Not praise us. நம்மை துதிப்பதல்ல, That time it is the devil who takes the glory. அந்த நேரத்தில் நம்மை துதித்தால் பிசாசு அந்த புகழை எடுத்துக் கொள்ளுகிறான். But when they praise Yahweh, நாம் யாகோவாவை துதிக்கும் பொழுது the light is in us. அந்த வெளிச்சம் நமக்குள் இருக்கிறது. Yahweh's light. யாகோவா தான் அந்த வெளிச்சம். Hallelujah. ஆமென். So every day Shabbat is resting, having faith, and walking in faith, living in faith. நாம் ஒவ்வொரு ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது அதை விசுவாசிப்பது, அதிலே வாழ்வது, அதிலே நடப்பது. So let us hear, let us be terrified not to come out of the rest. நாம் அந்த ஓய்வு இளைப்பாறுதலுக்குள்ளிருந்து வெளியே வராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆமென். We have to be very careful here. நாம் அந்த விஷயத்திலே மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Let us not be like the people who go to church on Sunday and they say they finish their obligation. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வந்தால் அவர்களுடைய ஆவிக்குரிய காரியம் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டது என்று நினைக்கிற ஜனங்கள் மத்தியிலே அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. We are not such people. நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. We are coming together நாம் ஒன்றாக கூடி வருகிறோம். because we want to thank Yahweh நாம் இங்கே வந்து தேவனுக்கு நன்றி செலுத்த விரும்புகிறோம், துதிக்க விரும்புகிறோம். and testify that Yahweh is good and His mercy endures. யாகோவா நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சாட்சி சொல்லும்படியாக கடந்து வருகிறோம். ஹalleluya. So let us be encouraged that and live every day and say today every day is Shabbat for me. நாம் இப்படியாக வாழ்ந்து இந்த உலகத்துக்கு சாட்சி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் இளைப்பாறுதலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல். ஆமென். That's why the word says we Yahweh was to guard our hearts and minds in Yahushua HaMashiach. தேவன் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் யாகுஷோ மசிஹாவுக்குள் காத்துக் கொள்வாராக என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். Praise Yahweh that the word came this within the worship. Consider your ways. And I was so happy that Yahweh is teaching us consider your ways. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆரம்பத்தில் சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து அந்த செய்தியை அவர்கள் எடுத்தார்கள் என்று சொல்லப்படும். ஆமென். Consider our ways and see if I'm walking in Shabbat rest. நான் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்த்து நான் அந்த இளைப்பாறுதலுக்கு ஏற்ற வண்ணமாக நான் நடக்கிறேனா இல்லையா என்பதை ஆராய்ந்து பார்க்கலாம். ஹalleluya. Let every word come and mix it with faith and we hold on to it and reflect that I am walking in God. வருகிற வார்த்தைகளை விசுவாசத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளிச்சத்தை நாம் பிரகாசிக்க செய்வோம். ஆமென். ஹalleluya. Yeah, please pray. Let us pray. Hallelujah. Hallelujah. Praise Yahweh. Hallelujah. Amen. Almighty Elohim Yahweh, we thank you as we stand here in the name of Yahushua Mashiach, by the power of His blood, by the power of His great sacrifice that brought us to this place, to you, Father, because without the blood and without the sacrifice, we cannot come to you. Today, Father, I thank you and praise you for helping us to understand that we are in the rest of Elohim. And we need to live in the rest in faith and know that the word of Yahweh is living and powerful, sharper than any double-edged sword, piercing even to the division of soul and spirit, joints and marrow, discerning the thoughts and the intent of the heart, and nothing is hidden from you. Today, Father, I commit and surrender all of us into your precious hands. Abba, you have given us your Chadam Shua to be our helper. Help us, Father, to walk in the ways that you have ordained for us, Father, so that we will always be in rest. We will not be laborious. We won't labor and struggle and strive and worry
people set apart. Because we are a Kadosh, we are a chosen generation, a holy people, a people set apart. Yahweh Elohim's own special people. Abba, these are so beautiful to know. We want to be that Father. We long to be that Father. And so I pray, Father, let your staff and your rod comfort us, lead us, and may we always remain so much entwined with you and with your word that surely goodness and mercy shall follow us all the days of our life as we live in your presence, Father. Today, if anyone is struggling, if anyone is going through any kind of problems or unable to live in faith, today, Abba, I pray that you will help us all, Father, because you chose us to know your word. You chose Hallelujah. us and Thank you, opened Father. our understanding to reveal the truths to us, Father. And the best thing that happened in our lives is you revealed your name to us. Praise And the you. name of Yahweh has become a key to unlock the mysteries that you have hidden in your scriptures. Today I pray, Hallelujah. Father, Thank you. help us to live in that calling so that we will live a pleasing life and enter your rest, Father. And I thank you and praise you for all that you are speaking to us. I bow to your Thank will, you, Father. I bow to your Praise truth. you, Father. In the name of Yahushua Mashiach, we pray and receive with thanksgiving. Amen. இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறையாகுவான் தாமதங்களை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதங்களை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. Hallelujah. இந்த உட்கார அவ்வளோ ஈஸியாக விட்டுருவோம்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறீங்க புறப்படுறதுக்கு. அதெல்லாம் திங்கிங் மெசேஜஸ் ஓவர் நோ வி கேன் கோ. Song of Solomon, chapter 1, verse 7. Song of Solomon, chapter 1, verse 7. You can read. Psalm of Solomon, chapter 1, verse 7. Tell me, oh, you whom I love, where you feed your flock, where you make rest at noon. For why should I be as one who wails herself by the flocks of your companions? Next also. If you do not know of fairness among women, follow in the footsteps of the flock and feed your little goats besides the shepherd's tents. Amen. Hallelujah. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து மத்தியானத்தில் அதை எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவர்களைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. Hallelujah. It is in the same line what we heard the message now.
the beloved, the Shulamite is asking, tell me, O thou whom my soul loveth, where thou feedest, where thou makest thy flock to rest at noon. Hallelujah. So, அந்த ஆத்தும நேசரே, நீர் அந்த மந்தைகளை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? The flock of Yahuwah is definitely at rest at noon, whereas the other flocks are wandering without rest. That is the message here. The flock of Yahuwah, or you call it as Yahushua, is fed nicely, and at noon it is at rest. When the flock of Yahushua is at rest, the other shepherds' flocks are still wandering, not filled their stomach, and did not find a place of rest. Hallelujah. அப்பனா அவர் தன்னுடைய ஆடுகளை நன்றாக போஷித்து அந்த மத்தியான வெயில் வரக்கூடிய நேரத்திலே தன்னுடைய ஆடுகளை இளைப்பாறுதலுக்குள் கொண்டு நடத்துகிறார். அவருடைய ஆடுகள் இளைப்பாறுதலுக்குள் இருக்கும் பொழுது மற்ற ஆடுகள் இளைப்பாறுகிற இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. அப்போ now the question is, okay, your flock is at rest, but we also want to come in that rest. What should I do? That is the question here. If you do not know, fairest among women, go thy way forth by the footsteps of the flock. What is the footsteps of the flock? Which is that flock? The flock which finds rest, which found already rest. So you follow its footstep, then you will find the place of rest. Hallelujah. ஏற்கனவே இளைப்பாறுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறதான அந்த ஆடுகளுடைய காலடிகளை தொடர்ந்து நீ போவாயானால் நீயும் இளைப்பாறுதலை கண்டடைவாய். Hallelujah. So here Yahuwah is setting us, as we heard in the message, Yahuwah is setting us that already we are in rest. Already we are in rest. The world is not finding any rest because they are not fed properly. They are not fed properly with the correct food. But we are blessed because we are fed so good with the word, and we are satisfied. We are completely satisfied. After food, next is the rest. If you have completely eaten, the next is rest. நம்மை யாகுவா நம்மை அருமையாக வழி நடத்துகிறபடினாலே நாம் திருப்தியாக சாப்பிட்டு சம்பூரணமாக சாப்பிட்ட பின்பு அடுத்து என்ன? ஓய்வு, இளைப்பாறுதல். So நாம அதுக்குள்ள ஏற்கனவே போயிட்டு இருக்கிறோம். ஆனா மற்ற ஆடுகள் நம்மை பின்தொடர்ந்து வந்தால் அவர்களும் இந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியும். Even the other sheep of the other flocks, if they follow us, they will also find the rest. So we are the leaders for the other flocks. அடுத்த மற்ற ஆடுகளுக்கு நாம் தான் யாராக இருக்கிறோம்? வழிகாட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறது. Because we are the leaders, because we have the word. That word is the light to show the path in the darkness of this world. Hallelujah. So யாகோவா அதற்காகத்தான் உங்களை தெரிந்தெடுத்து உங்களுக்கு அந்த வார்த்தைகளை தந்திருக்கிறார். That's why Yahweh has chosen you first, and he has fed you with the word, which others are not blessed with. Amen. Hallelujah. So Yahweh bless you, sister, for a awakening message. Wonderful message Yahweh spoke through you. Yahweh bless you more and more. Especially brother and sister will be blessed more in a special way. Yahweh will use them mightily. Hallelujah. Yahweh மேன்மேலும் சகோதரனையும் சகோதரியையும் ஆசீர்வதித்து இன்னும் அற்புதமாக அவர்களை நடத்துவாராக. Okay. So we all shall remember them in our prayer, not only today,
in every day's prayer, we shall remember them, because we want that everywhere nook and corner the name of Yahuwah should be glorified, hallowed. Hallelujah. எல்லா மூலை முடுக்குகளிலும் அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அதற்காக தேவன் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். Hallelujah. Brother Jason, you can lead us in prayer. Amen. Hallelujah. Praise you. We thank you, Lord, that you are Elohim, Emmanuel, Elohim. Amen. Thank you, Father. Even as we heard today, Father, that you have called us by your name and brought us and showed the right of understanding us, Father. Today you are speaking to us in such a manner that you are awakening within us the spirit of Hallelujah. yours that you have blessed us. Thank you, Father. So let us know that we have a special calling and election upon each one of our lives, Father. It is Hallelujah. not as the world understands, Father, because your ways are not our ways. Thank you, Your Father. thoughts are not our thoughts, Father. But you chose us to make your ways our ways, Hallelujah. Father, and your Hallelujah. thoughts our thoughts. For you are forming us and molding us in your image and in your likeness, Father. Today, Father, even as we heard your word, Abba, thank you, Father. we have received it in our very Yes, being, Father. Father. Hallelujah. Every one of us have been blessed by that which you have spoken. Because your Hallelujah. word is a lamp unto our feet and a light unto our path. Amen. Your word is a Hallelujah. force within us, Father. It strengthens us, it gives us hope, it gives us strength, it gives us Praise direction, you, it gives us all that we need, Father. Today, Hallelujah. Father, we place our trust in you, Father. We do not want to labor in Praise this, you, Father. Father. We Hallelujah. want to walk with full assurance that we have the faith that you have blessed us with, Father. Because you said, I have blessed each one of you with the seed of Yes, faith, Father. a mustard seed. And with the word coming to us, you are enabling us to increase that mustard seed of faith, Father, so that it will become a tree where many birds will come and Hallelujah. so even Hallelujah. as we heard from the Song of Solomon, Father, that we will be a light and we will be a beacon to the other flocks in this world, Father. Yes, Father. Bring them into the same knowledge of Yahushua. Hallelujah. That we will live a life that Praise shows you. the way to honor them, Father. That they will not see us, but they will see you and glorify your name, Father. Thank you, We Father. thank you and give you glory, Father. Father, I thank you that you blessed us through this last week. This coming week, Father, we pray and commit it into your hands. Yes, Even Father. as we've heard the word that you have blessed us to receive, let that blessing be apparent in our lives as we go through this coming week, Father. Thank you, All Father. will see and know and understand that we are the chosen people and royal priesthood, the chosen generation, Father. That is our desire, Father. Hallelujah. Your name will be Thank lifted you, up and Father. glorified in our lives. That people will know that we are the people of the Lord. Praise you. So Thank even you. as we go through this coming week, Father, may your name alone be lifted up and glorified in us. Hallelujah. We remember all the family members and all the others in the other states and in the other countries, Father, who believe in your name, Sri Lanka and UAE, and here in India. Praise you, And Father. we bless them all in your foundation, Father. Yes, Father. Father, we know that there is a day coming when you will bring us all together in one accord so that we can worship you. Praise you, Father. As it is spoken in the book of Zephaniah, Father, we thank you for your glory. Yes. Your plans will always come to pass in our lives as we yield to your Father's glory, Father. Thank you. We give you all the glory and honor. In the matchless and the powerful name of our Savior, Yahushua the Messiah, we pray and we receive the thanksgiving. Amen. Amen. Yahuwah bless you all. Yahuwah shalom. Amen. Hallelujah. Yahuwah shalom.